சமீபத்தில் நம்ம மருத்துவமனைக்கு வந்து 2 விதமான பெண்கள். ஒரு பெண் வந்து 30 வயது, அவங்களுக்கு மார்பகத்தில் வந்து கட்டி இருக்குது. அவங்க மாமியாருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை இருந்தது. மார்பகத்தில் வந்து புற்றுநோய் இருந்துச்சு. அதனால் எனக்கும் அந்த பிரச்சனை தான் டாக்டர் இருக்கும். ஒரு பெண் பார்த்தீங்கன்னா 50 வயதுக்கு மேலே அவங்க வந்து கை கால் வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லா பிரச்சனையும் சொல்லிவிட்டு கடைசியாக மார்பகத்துலேயும் லைட்டாக ஒரு கட்டி மாதிரி தெரியுது டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்கள பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது மார்பகத்தில் அந்த தோல் வந்து நல்லா சுருங்கி ஒரு ஆரஞ்சு பழ தோல் மாதிரி ஆகி அதனுடைய மார்பக காம்புகளில் வந்து உள்ளுக்கு இழுத்து இந்த மாதிரி ஒரு புற்றுநோய்க்கான எல்லா அறிகுறிகளும் வந்து இருந்துச்சு. ஆனால் அவங்க அதை பற்றி வெளியில் சொல்கிறதுக்கு ரொம்பவே யோசிக்கிறாங்க. பெரிய அளவில் வந்து அந்த புற்றுநோய் வந்து அவங்களுடைய அந்த மார்பக பகுதிகளிலே வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த நிலையிலையும் அதை பற்றி வெளியே பேசாத ஒரு பெண்மணி. இந்த மாதிரி ஒரு நிலையில தான் இன்றைக்கு நிறைய பெண்கள் வந்து இருக்காங்க. ஸோ இந்த மார்பகத்தில் உண்டாகக்கூடிய கட்டிகள் வந்து எதனால் உருவாகுது, என்னென்ன வகையான கட்டிகள்லாம் வந்து உருவாகும், ஸோ இதற்கான என்ன பரிசோதனை வந்து நம்ம பண்ணிக்கலாம். உணவு முறைகளில் என்ன மாற்றம் கொண்டு வரலாம், சிகிச்சை முறைகள். சமீபத்தில் நம்ம மருத்துவமனைக்கு வந்து 2 விதமான பெண்கள். ஒரு பெண் வந்து 30 வயது, அவங்களுக்கு மார்பகத்தில் வந்து கட்டி இருக்குது. அவங்க மாமியாருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை இருந்தது. மார்பகத்தில் வந்து புற்றுநோய் இருந்துச்சு. அதனால் எனக்கும் அந்த பிரச்சனை தான் டாக்டர் இருக்கும், அந்த மாதிரி ஒரு பயத்தோடையே வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அது சாதாரண ஒரு ஃபைப்ராய்டு கட்டியாக தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க பார்த்த ஒரு நபருக்கு வந்து புற்றுநோய் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி தான் எனக்கும் இருக்குமோ அப்படின்னு அதீதமான ஒரு பயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. ஒரு பெண் பார்த்தீங்கன்னா 50 வயதுக்கு மேலே அவங்க வந்து கை கால் வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லா பிரச்சனையும் சொல்லிவிட்டு கடைசியாக மார்பகத்துலேயும் லைட்டாக ஒரு கட்டி மாதிரி தெரியுது டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்கள பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது மார்பகத்தில் அந்த தோல் வந்து நல்லா சுருங்கி ஒரு ஆரஞ்சு பழ தோல் மாதிரி ஆகி அதனுடைய மார்பக காம்புகளில் வந்து உள்ளுக்கு இழுத்து இந்த மாதிரி ஒரு புற்றுநோய்க்கான எல்லா அறிகுறிகளும் வந்து இருந்துச்சு. ஆனால் அவங்க அதை பற்றி வெளியில் சொல்கிறதுக்கு ரொம்பவே யோசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரீம். ஒன்று சாதாரண கட்டிக்கே வந்து புற்றுநோயோ அப்படின்னு பயப்படக்கூடிய ஒரு நபர், பெரிய அளவில் வந்து அந்த புற்றுநோய் வந்து அவங்களுடைய அந்த மார்பக பகுதிகளிலே வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த நிலையிலையும் அதை பற்றி வெளியே பேசாத ஒரு பெண்மணி. இந்த மாதிரி ஒரு நிலையில தான் இன்றைக்கு நிறைய பெண்கள் வந்து இருக்காங்க. ஸோ இந்த மார்பகத்தில் உண்டாகக்கூடிய கட்டிகள் வந்து எதனால் உருவாகுது, என்னென்ன வகையான கட்டிகள்லாம் வந்து உருவாகும், ஸோ இதற்கான என்ன பரிசோதனை வந்து நம்ம பண்ணிக்கலாம், ஸோ உணவு முறைகளில் என்ன மாற்றம் கொண்டு வரலாம், சிகிச்சை முறைகள் என்ன, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மார்பக பகுதி அப்படிங்கிறது பால்களை சுரக்கக்கூடிய வந்து லொபியூல்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் இருந்து அந்த பாலை வந்து மார்பக காம்புக்கு கொண்டு வரக்கூடிய டக்ட். ஸோ இது கூட வந்து கிளாண்டுலர் டிஷ்யூ, அதே மாதிரி வந்து ஃபைப்ரஸ் டிஷ்யூ, ஃபேட், இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய மார்பக பகுதி. ஸோ இந்த பகுதிகளில் மேக்ஸிமம் இந்த லொபியுலர் பகுதிகளில் தான் வந்து இந்த ஃபைப்ரோ அடினோமா வகையான கட்டிகள்லாம் வந்து உருவாகும். இந்த கட்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சுய பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்பவே அவசியம். அதுவும் வந்து பீரியட்ஸ் முடிஞ்சு அந்த ஒரு இருக்கக்கூடிய ஒரு 10 நாட்களில் நீங்கள் வந்து அந்த சுய பரிசோதனையை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. அந்த கட்டிகளை வந்து நீங்கள் தொட்டு பார்க்கும்போது ஒரு திராட்சை பழத்தை அழுத்தும் போது எப்படி நீங்கள் உணர்வீங்களோ, உள்ள ஒரு தண்ணி இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து சிஸ்ட் வகையான கட்டிகள். இல்லை ஒரு ரப்பர் பாலை அழுத்தும் போது எப்படி உங்களால் உணர முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஹார்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபைப்ராய்டு வகையான கட்டிகள். சிலருக்கு வந்து அதுவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு கட்டிகளாக வந்து இருக்கும். பெரும்பாலும் இந்த ஃபைப்ரோ அடினோமா சம்மந்தமான பிரச்சனைகளும் அந்த சிஸ்ட்டு தான் நிறைய பெண்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எதனால் இந்த ஃபைப்ராய்டு கட்டிகளோ இல்லை சிஸ்ட்டோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். முதல்ல வந்து நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன் அளவு அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி செரிமான கோளாறுகள் ரொம்ப நாளாக இருந்ததுனாலும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத ஹார்மோன்ஸ் வந்து தொடர்ந்து உடம்புல இருந்து அதனாலேயும் வந்து நமக்கு மார்பக கட்டிகள் வரலாம். இன்னொன்று இந்த குழந்தை இல்லாத பெண்கள், பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்கெல்லாம் வந்து பீரியட்ஸ் கரெக்டாக வரணும்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ், ஸோ இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது தான் வந்து அந்த மார்பக கட்டிகள் வருது. ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு முக்கியமாக இந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ்க்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா நம்ம பால் சார்ந்த பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கிறது, பிளாஸ்டிக்கில் வந்து சூடான பொருட்கள் வச்சு வந்து எடுத்துக்கிறது, இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று இந்த செரிமான கோளாறுகள் இருக்குது. நான் லேட் நைட்டில் வந்து எண்ணெயில் பொரிச்ச உணவுகள்லாம் நான் சாப்பிட்றேன் அப்படிங்கும்போது ஸோ இதனால் நம்ம கல்லீரலோட செயல்திறன் வந்து கம்மியாகிடுது. உடம்புல தேவையில்லாத கழிவுப் பொருட்கள் முக்கியமாக ஹார்மோன்ஸ் வந்து தங்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா ஸோ அது வந்து நாளடைவில் வந்து கர்ப்பப்பையிலையோ மார்பக பகுதிகளிலையோ கட்டிகளாக வந்து வரலாம்.
ஸோ இந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸும் எக்ஸ்ட்ரா நம்ம உடம்புல போடக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ் தான். ஸோ இதனாலே மார்பக கட்டிகள் வரலாம். இன்னொன்று எசென்சியல் ஆயில்ஸ் வந்து டெஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கு நம்ம வந்து என்ன உணவு வேணால் எப்போ வேணால் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையில் நம்ம ஒரே வகையான உணவுகள் எடுத்துக்கும் போது சில வகையான எசென்சியல் ஆயில்ஸை வந்து நம்ம எடுத்துக்காமல் விடுறோம். ஸோ அதனால் இந்த மார்பக கட்டிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் செக்கில் ஆட்டின எண்ணெய்களை வந்து பயன்படுத்துங்க. எல்லா விதமான எண்ணெய்களையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். பொரிக்கிறதுக்கு வந்து நம்ம கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம், இல்லை குழம்பு செய்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அவியல் மாதிரி செய்யும் பொழுது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் செக்கில் ஆட்டின எண்ணெய்களாக யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து நமக்கு எசென்சியல் ஆயில்ஸ் வந்து நமக்கு உடம்புக்கு தேவையான அளவு வந்து கிடைக்கும். ஸோ இது கூடவே காய்கறிகள் என்னென்ன எடுத்துக்கணும், முக்கியமாக இந்த காய்கறிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது மார்பகத்தில் உண்டாகக்கூடிய கட்டிகளை வந்து நம்ம சரி செய்யலாம். என்னென்ன காய்கறிகள் அப்படின்னா கொத்தவரங்காய், அதே மாதிரி வந்து கோவைக்காய், நீர் பூசணி, வாழையோட பிஞ்சு, இந்த மாதிரியான காய்கறிகளை வந்து நம்ம அடிக்கடி வந்து உணவில் வந்து சேர்த்துக்கணும். ஸோ புடலங்காய், பீர்க்கங்காய் இந்த மாதிரியான காய்கறிகளையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிகள்லாம் வந்து நம்ம கட்டிகளை குறைக்கக்கூடியது, கொஞ்சம் நீர்த்துவமும் வந்து இருக்கும். ஸோ இந்த காய்கறிகளை வந்து நம்ம அடிக்கடி உணவில் வந்து சேர்த்துக்கணும். முடிஞ்ச ஒரு சாலட் மாதிரி கூட நம்ம வந்து பண்ணி சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது இந்த மார்பகத்தில் உண்டாகக்கூடிய கட்டிகளை வந்து குறைச்சிக்கலாம். ஸோ கட்டிகள் உருவாகிறதுக்கு செரிமான கோளாறும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறதுனால நம்ம செரிமானத்தையும் வந்து நம்ம சரி செஞ்சுக்கணும். முடிஞ்ச ஒரு முறை டீடாக்சிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அது கூடவே இந்த வகையான காய்கறிகளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிறது, கூடவே வந்து சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாதிரி நமக்கு முக்கியமாக வைட்டமின் டி தேவைப்படும். சாதாரண செல்கள் வந்து புற்றுநோய் செல்களாக மாறுறதுக்கு வந்து விட்டமின் டி குறைபாடு இருந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாக மாறும். ஸோ அதனால் விட்டமின் டி நம்ம உடம்புக்கு தேவையான அளவு கிடைக்கிற மாதிரி டெய்லி சன்லைட்டில் எக்ஸ்போஷரில் வந்து இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த மார்பக கட்டிகள் அப்படிங்கிறது நம்ம சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும், புற்றுநோயா மாறாது. ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள்: அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சனைகள், முடக்குவாதம், கீல்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையரக்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம். ஆறறிவை மிஞ்சிய பேரறிவு. யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை. ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை. அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை. இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம். நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு. அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு. தேவை தியானம் பற்றிய ஞானம். ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது, இன்றும் கூட புதுமையானது. காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி
நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா. வாழ்க்கையில் நாம் கரை சேர, நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற, தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க. இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக, அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக. இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம், ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.